ஹலோ! ஹாய்! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இத நானே எதிர்பார்க்கல. ஓகே. என்னோட நேம் தென்னரசி. நான் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரோ குடுத்துக்கிறேன். எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிக்கிறேன். ஓகேயா? இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது லைக் இன்னைக்கு நேத்திக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சு ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. 2018ல வந்து எனக்கு தோணுச்சு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, இல்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்பலாம் யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணும், என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் அப்பலாம் எனக்கு தோணும், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம தான் பேசுவோம்ல, நம்ம பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். பட் வந்து நான் யூடியூப் சேனல் நெறைய பேருக்கு ஓப்பன் பண்ணி குடுத்துருக்கேன். நெறைய பேருக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். லைக் இந்த சப்ஸ்கிரைபர் ஏத்தி குடுக்குறது அப்படிலாம் நெறைய வேல பார்த்துருக்கேனே தவிர, எனக்கு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. பட் எப்பயுமே தோணும், மத்தவங்களுக்குலாம் ஓப்பன் பண்ணி குடுக்கும்போது தோணும், ச்சே நம்ம ஓப்பன் பண்ணுவோம், நமக்கு ஒண்ணு ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு தோணும். பட் ஓப்பன் பண்ணவே கிடையாது நானு. ஏன்னா, நானும் எனக்கு ரீசன் சொல்லிப்பேன். லைக் வந்து மைக் இல்ல, பேசும்போது நாய்ஸா இருக்கும். எப்படி பேசுவ? உன்ன வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீ மட்டும் எப்படி பேசி வீடியோ எடுப்ப? கூட ஒரு ஆள் இருந்தா நல்லாருக்கும். எடிட் பண்ண சத்தியமா எனக்கு தெரியாது. ஸோ எடிட் பண்றதுக்கு எப்படி எடிட் பண்ணுவ? யாரு பாப்பா? எடிட் பண்ணாத வீடியோ யாரு பாப்பா? ஃபோன் கிளாரிட்டி இல்ல, கேமரா இல்ல அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டோரி. முக்கியமா இந்த யூடியூப் சேனல்ல இந்த ட்ரெஸ் போட்டிருக்கவங்கள பார்த்தா, ஐயோ! டெய்லியும் ஒரு வீடியோவும் புதுசு புதுசா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்பலாம் பார்த்தா என்னோட கபோர்ட்ல ஃபுல்லா 365 நாளுக்கு 365 ட்ரெஸ் இருக்கணும் போல. அதெல்லாம் நினைச்சேன், நம்ம கிட்ட அவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு நம்ம எங்க போறது? எப்புட்றா யூடியூப் சேனல் ரன் பண்றது அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் எப்ப பாரு. ஸோ அப்படி இப்படின்னு ரீசன் ஆயிட்டு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஃபைனலி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் ஓப்பன் பண்ணது ஜூலை மந்த்தே ஓப்பன் பண்ணேன். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வ்ளாக் போகணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. என்ன ஆச்சு? நான் நெனச்சது எதுவுமே நடக்காது. இன்னைக்கே வந்து நான் யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கணும்னு நெனைக்கவே இல்ல. பட் எடுத்துட்டேன். அது எப்படின்னு எனக்கே தெரியல. பட் வந்து அப்போதைக்கு நான் எடுக்கணும்னு நெனைக்கிறப்பலாம் ஏதாவது எனக்கு ஒரு தடங்கல் வந்துகிட்டே இருக்கும். வீடியோ வீடியோ போட முடியாது, எடிட் பண்ண முடியாது. அதுவும் நான் அன்னைக்கு போடுற அன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு நெறையா வொர்க் இருந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. இத்தன நாள் 1 மந்த்தா வந்து 2 மந்த்தா என்னால வீடியோவே போட முடியல. அது மாரி ஆயிடுச்சு. ஓகே. இது மாரி நான் ரீசன் சொல்லிட்டே இருந்து ஃபைனலா ஓப்பன் பண்ணிட்டேன். லெட்ஸ் சி. ஐ ஹோப் நான் ஒழுங்கா கன்டினியூவா வீடியோ போடுவேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எனக்கு ரொம்ப பேச பிடிக்கும். நான் பேசுறத கேட்க ஆள் இல்ல யாரும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளோ நேரம் தான் கேட்பாங்க. காதுலேருந்து ரத்தம் வந்து அவ்வளோதான். நான் பேச கேட்கறதுக்கு ஒரே ஆள் நீங்க தான் இருக்கீங்க. பட் வந்து என்னோட கன்டென்ட் எல்லாமே நான் வந்து ம் அம் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஜாலி டைப் தான். பட் மூட பொறுத்து இருக்கு. சம்டைம்ஸ் வந்து கடுப்பா, கோவமா அது மாரி இருப்பேன். சம்டைம்ஸ் அட்வைஸ்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ நான் வந்து டிராவல் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுனப்பயே, ஏன் அப்டின்னா, நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா நம்ம அன்வான்டடா நெறைய ட்ரிப்லாம் போலாம். அது அன்வான்டடா இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நல்ல மெமரி குடுக்கும். நம்ம ஹேப்பியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். நெறைய டிராவல் பண்ணா இப்போ யூடியூப் சேனலுக்காக தான் போறோம் அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. நீ பாட்டுக்கு எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம் அப்படிங்கிற மாரி அப்ப இருக்கிற மைண்ட் செட்டு. பட் இப்போ வந்து நான் கொஞ்சம் நெறைய பேசணும். ஏன்னா இந்த கோவிட் டைம் அப்போ அதுக்கு முன்னாடி வரையும் நான் நெறைய என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பேசி நல்லா தான் இருந்தேன். இந்த கோவிட் டைம்க்கு அப்புறமேட்டு பேசுறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் பேசுறத ஸ்டாப் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா, அது இப்போ நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். பஸ்ல டிராவல் பண்ணியிருக்கேன்னா, என் மனசுக்குள்ளேயே நான் பேசி பேசி சில வேர்ட்ஸ் மட்டும் லவுடா வந்து சொல்லிடுவேன். எனக்கே டக்குன்னு இதாயிடும். என்னடா இப்படி நம்ம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னா பேசுறதுக்கு யாருமே ஆள் இல்லாம தனியாவே ஒரு ஆள் இருந்து பேசிக்கிட்டு மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அது மாரி ஆயிடும். அப்பலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஜாலியா இருக்கணும். தனர்ஷி மறுபடியும் அந்த ஃபார்முக்கு வா காலேஜ்ல இருந்த மாரி அப்படி அந்த மாரி வந்துட்டு இருக்கேன். லெட்ஸ் சி பார்ப்போம். அது மாரி இருந்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அமைதியா இருக்கேன். அப்பலாம் இருக்கக்கூடாது இல்லையா? நல்லதுக்கு இல்ல. ஓ மை காட்! நான் பேசுறது எனக்கே பிடிக்கல போல. ஓகே. ஸோ என்னோட கன்டென்ட் எல்லாமே நான் வந்து என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, நான் ஹேப்பியா இருக்கணும். சேம் டைம்ஸ் என் வீடியோ பார்க்குறவங்களும் ஹேப்பியா இருக்கணும். அவங்க அந்த வீடியோ பார்த்து அவங்க சேடாவும் ஆயிடக்கூடாது. அவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாரியும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன். பார்ப்போம் சேனல் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் ஏதாவது தேவையில்லாம பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. வீடியோ எடிட்டிங் வந்து சத்தியமா நல்லாவே இருக்காது. அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன? அப்புறம் இப்பயே வந்து நான் என் கேமரா ஆடுதுன்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு மாரி வச்சிருக்கேன். என்ட்ட ஸ்டாண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. லெட்ஸ் சி ஃபியூச்சர்ல எல்லாம் வாங்குவோம். சூப்பரா சேனல் ரன் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல ஒரு எடிட்டரும் அப்பாயின்ட்மென்ட் பண்ணிடலாம்.
இது ஒரு இத்து போன சேனல், இதுக்கு ஒரு எடிட்டர் வேறையா அப்படின்னு இருக்கு. லெட்ஸ் சி. அப்படிலாம் இல்ல. நம்ம ஜெயிக்கிறோம். சூப்பரா வரும். அப்புறம் என்ன, நெறைய பேர் வந்து இப்போதைக்கு அதுவும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து ஒரு சிலர் பார்த்தா ஒரு 2 இது இருக்கு. ஒருத்தவங்க பார்த்தா ஃபுல்லாவே டிப்ரஷன்ல இருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்தா ஃபுல்லாவே ஹாப்பி மைண்ட் செட்ல இருக்காங்க. ஹாப்பி மைண்ட் செட்ல இருக்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா இந்த டிப்ரஷன்ல இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் சொன்னா கூட ஹர்ட் ஆயிடுது. அதெல்லாம் பார்க்கும்போது நானுமே கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தேன். இப்ப கொஞ்சம் சரியாயிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்கலாம் வந்து இப்படிலாம் இருக்காதீங்க. இப்படி இருக்கிறது வேஸ்ட்டு. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, அது மத்தவங்களுக்கு எந்த பாதிப்புமே கிடைக்காது. அது உங்களுக்கு மட்டும் தான் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அப்படிலாம் இல்லாம ஜாலியா வைப் பண்ணுங்க. அ நீங்க யார்கிட்டயாவது இந்த அமைதியா இருக்கிறது வந்து இந்த சொல்லுவாங்கல்ல, அமைதியா இருங்க. ம் மத்தவங்க பேசுறத கேளுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே தான். அமைதியா இருக்கலாம். இருக்கிற வரையும் தான் இருக்கணும். அதுக்காக ரொம்ப அமைதியா இருந்தோம்னா, அப்புறம் என்ன மாரி பைத்தியம் ஆயிடுவீங்க. நான் கொஞ்ச நாள் அப்படிதான் ரொம்ப அமைதியா இருந்து நான் பேசுறது என் மனசுக்குள்ள பேசி நான் லவுடா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பஸ்ல இது வந்து 1 நாள் 2 நாள் இல்ல. டெய்லி நடக்கும். எனக்கு கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நான் பஸ்ல வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயுமே பேச ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா, அது சரியில்லல்ல. ஸோ வந்து இப்ப கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் சி. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே அனுப்பிச்சு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேயா? தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். பை பை. டாடா.